கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஐசாயா 60:20. The Lord will be your everlasting light. அன்பான சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்விலே, ஊழியத்தின் பாதையிலே, பிள்ளைகளின் வாழ்விலே எப்படி செல்லுவது என்று தெரியாமல் திகைத்து கலங்கி நிற்கிறீர்களோ? எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறதோ? கவலை வேண்டாம். கர்த்தரே நமக்கு வெளிச்சமாயிருந்து பாதை காட்டுவார். எப்படி நடக்க வேண்டும் என்று போதிப்பார். கர்த்தரை முழுவதுமாய் நம்புவோம். அவரை தேடுவோம், நாடுவோம், வாஞ்சிப்போம். அவருக்காக வாழ்வோம். அவர் நம்மை பொறுப்பெடுப்பார். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டிரே. பரமபிதாவே, யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோமே ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மாவே ஸ்தோத்திரம், எங்கள் பரிகாரியே ஸ்தோத்திரம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பணத்திற்காக தன் உடன் பயின்ற 9ஆம் வகுப்பு மாணவனை கடத்தி கொலை செய்த நண்பர்களை நினைவு கூறுகிறோம். அவர்களை மன்னியும், பாவத்தை உணர கிருபை செய்யும். அருமையான உயிரை இழந்திருக்கிற அந்த மாணவனுடைய குடும்பத்திற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் தேவனே பரத்திலிருந்து நீர் பெற்றோருக்கு ஈந்தள்ள வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்காக ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகளாக மாணவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பழக, ஒருவரை ஒருவர் நேசிக்க, உள் அன்போடு நேசித்து வாழ தேவனே கிருபை செய்யும். மனதாபிமானத்தோடு வாழ உதவி செய்யும். இப்படிப்பட்ட கொடூர காரியங்களை பள்ளிகளிலிருந்து நீர் அகற்றி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பணத்திற்காக எதையும் செய்ய துணியும் இந்த சமுதாயத்திற்காக, அவருடைய மனம் திரும்புதலுக்காக நாங்கள் பாரப்படுகிறோம். மீடியாக்களை பார்த்து மாணவர்கள் கெட்டுப்போய் விடாதபடி தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் காட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய வல்ல கரத்திலே மாணவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாரும். உடைய கரத்திலே இந்த ஜெப குறிப்பை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.